ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேவி கிச்சன். இன்னைக்கு கிச்சனில் பார்த்தோன்னே தெரியும், நாங்கள் 2 பேரும் வந்து நிற்கும் போதே இன்னைக்கு திரும்பவும் என்னுடைய கணவர் தான் நமக்கு வந்து எங்களுக்கு சூப்பரான ஒரு நைட்டு டின்னர் செஞ்சு தரப்போகிறாங்க. அதை அடிக்கடி அவங்க செய்வாங்க. பட் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீடியோக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தால் கட்டாயமாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்டியான பேச்சுலர் சமையல் இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இன்னைக்கு நான் கட்டியிருக்க பாருங்க, இந்த சாரீ தான் நம்ம கிளாட் ஃபர்ஸ்ட்டில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இன்னைக்கு நான் கட்டியிருக்க சாரியை பார்த்தீங்கன்னா நல்ல அழகான செக்குடு பேட்டர்ன். இது வந்து ஒரு ஃபேன்சி காட்டன். அதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே சில்வர் ஜரியில் தான் செக்குடு கொடுத்துருக்காங்க. சாரிக்கு முந்தி இந்த மாதிரி இருக்கும், வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும். சாரியோட ரேட்டு வெறும் 340 ரூபா. நல்லா நீங்கள் வந்து ரஃப் யூஸ் பண்ணலாம், வாஷ் பண்ணலாம், ரெகுலர் யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸ் வியர் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். 6 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணும்னு பார்க்குறதுக்கு ஃபுல் வீடியோ நமக்கு 8 மணிக்கு கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் வரும். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சவங்க சாரி தெரிஞ்சவங்க வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். தெரியாதவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? என் கணவர் வந்து நமக்கு என்ன செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வீடியோவில். இது என்னுடைய பிள்ளைங்களுக்காக செய்யக்கூடியதான சூப்பரான டிஷ்ஷு. ரொம்ப விரும்பி பிள்ளைங்க சாப்பிடக்கூடியது. ஓகேங்களா? வாங்க என்னென்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லலை. இப்போ நான் சொல்லிடுறேன் என்ன செய்கிறாங்கன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கொத்து பரோட்டா தான் பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க. அதனால் கொத்து பரோட்டா செய்யப்படுறாங்க. இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறது கடையில் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? மற்றபடி நார்மலாக நம்ம வீட்லேயும் நம்ம செய்வோம். இன்னைக்கு டைம் இல்லை, அதனால் வீட்டில் செய்யலை. கொத்து பரோட்டா கடையில் வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க. கடையில் உள்ள சால்னா இருக்குது, வீட்லேயும் நான் வந்து சிக்கன் சால்னா செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ மீதியெல்லாம் என்ன செய்கிறாங்க என்னங்கிறத என் கணவர் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த பரோட்டா மட்டும் கடையில் வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ கொத்து பரோட்டாவுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 4 பரோட்டா பொடிசாக நம்ம வந்து பிச்சு போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு வந்து பெரிய ஆனியில் 2 ஆனியன் வெட்டி வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய், இது டொமேட்டோ வந்து சின்ன டொமேட்டோவில் 2, கருவேப்பிலை, 4 எக் வச்சுருக்கோம், சால்னா இருக்குது, சிக்கன் கொஞ்சம் இருக்குல்ல, சிக்கனை ஆட் பண்ணி பண்ணலாம். இது கரம் மசாலா இருக்குது. இப்போ நான் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ கடாயை ஆன் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஆயில் ஊற்றுறோம். 2 ஸ்பூன் போதும். 2 ஸ்பூன் போடுறோம். சரி, இப்போ ஹீட் ஆகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஆனியன் போட போகிறோம். கொஞ்சம் நேரம் இதை கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கு பிறகு அடுத்தது ஆட் பண்ணலான்னு சொல்லலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இது கூட நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்க வந்து சில்லி ஆட் பண்ணிடலாம். சில்லியும் டொமேட்டோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் போட்டு வதக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு இது வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுடலாம். நம்ம ஒரு சால்ட்டு போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு அடுத்தது என்ன ஆட் பண்ணலான்னு சொல்லலாம். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. அது கூட நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் போதும். இதுக்குள்ள ஒரு 1.5 கொஞ்சோண்டு போட்டால் போதும். இது கூட தேவையான காரத்துக்கு வந்து வத்தத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது சால்நாளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து காரம் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் காரம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டு அப்புறம் ஃபர்தர் என்னென்னு பார்க்கலாம். சரி, ஓரளவுக்கு வதங்கிட்டு நம்ம இருக்க இந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னு வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். அது கொஞ்சம் மசாலா கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து சிக்கன் கூட மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது கூட கொஞ்சம் நம்ம என்ன ஒரு 4 எக்கை உடச்சி இதில் ஊற்றிடலாம். ஒரு 4 முட்டை எடுத்துருக்கோம். முட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதாகிட்டு இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கோம். லைட்டாக கொஞ்சம் ஹீட் கூட்டியிருக்கோம். கொஞ்சம் இப்படி ஆகும்போதே நம்ம என்ன பண்ணலான்னா அப்படி வந்து வச்சுருக்க பரோட்டா எல்லாமே போட்டுடலாம். சிம்மிலே வச்சுக்கிடுங்க, ரொம்ப ஹைட்டில் தேவை வேண்டாம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பரோட்டா போட்டிருக்கோம், இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன தேவையான அளவுக்கு நம்ம சால்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிடுங்க. தேவைன்னா என்ன உப்பு ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன தேவையான அளவு உப்பு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் கொஞ்சம் சால்னா ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நம்ம வந்து அதை கிண்டி விட்ட பிறகு அது தேவைன்னா ஃபர்தர் ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே போட்டுட்டு நீங்கள் அப்படி கொஞ்சம் க்ளீனாக வந்தோன்னா
ஹோட்டலோட நம்ம பெட்டராக வரும். ஹைஜீனிக்கு வீட்டிலேயே எல்லா மசாலா வீட்டிலேயே யூஸ் பண்ணுறதுனால இது பெட்டர், ரொம்ப நல்லாவாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான உப்பு எவ்வளோ தேவையோ தேவை மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. காரம் தேவைன்னா காரம் கொஞ்சம் லைட்டாக காரத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். தேவையான சால்னா ஆட் பண்ணிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் எண்ணெய் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ டேஸ்ட்டுக்கு போயிடலாம். 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிட்டாங்க. எப்படின்னு தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன டேஸ்ட் பார்க்க கூப்பிட்டாச்சு. ஸோ நானும் வந்தாச்சு. அடுத்த டேஸ்ட் பார்த்தலானே. முடிச்சிங்களாப்பா? எடுத்துக்கலாம். செம்ம சூடாக இருக்குது. இது எப்போவுமே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ற ஒரு டிஷ் எங்கள் வீட்டில். ஓகேங்களா? செம்ம சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறி சாப்பிடும். நல்ல ஒரு சாஃப்டா சுடுது. அதுபடி சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சாஃப்டா செம்ம கரெக்டாக காரம் இதெல்லாம் உப்பு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை விட என் ஹஸ்பண்ட் ரொம்ப சூப்பராக செய்வாங்க. நல்லாவே இருக்குது. ஆர்வ கோளாறுல சூடாக வச்சிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து அதாவது ஹஸ்பண்ட் வந்து நிறைய வீடியோஸ் போடணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன போடணும்னு கேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.